சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன் சிதறு தேங்காய் உடைப்பார்கள். அதேபோல் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போதும் சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு வருவார்கள். இது ஏன் தெரியுமா? கல்முள் பாதைகளில் தன்னை நாடி வரும் பக்தர்களை ஐயப்பன் பத்திரமாக பார்த்து கொண்டு அவர்களை வீட்டிற்கு திரும்ப அனுப்புகிறார். ஆனால் வீட்டை விட்டு கோயிலுக்கு ஆண் சென்று விட்ட பிறகு அவருடைய குடும்பத்தினரின் பாதுகாப்பிற்காக ஐயப்பன் கருப்பசாமியிடம் போய், கருப்பா, என்னை நாடி வரும் பக்தர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்களது குடும்பத்தினரை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். அவர் வந்தவுடன் நீ திரும்ப வந்துவிடு என்றாராம். அதற்கு கருப்பன், அவர் சபரிமலைக்கு செல்வதும் வீடு திரும்புவதும் எனக்கு எப்படி தெரியும் என்றாராம். அதற்கு ஐயன், சபரிமலைக்கு செல்லும் போது வீட்டிலிருந்து கிளம்பும் பக்தர்கள் தேங்காய் உடைப்பார்கள். அந்த சப்தத்தை கேட்டு நீ அவர்கள் வீட்டை விட்டு புறப்படுவதை தெரிந்து கொள். அதே போல் சன்னதியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் ஒரு தேங்காய் உடைப்பார்கள். அப்போது நீ திரும்பி வந்துவிடு என்றாராம். இதனால்தான் இன்றும் பக்தர்கள் தேங்காய் உடைக்கும் பழக்கம் இருக்கிறது.